அன்பிற்குரிய சகோதரர்களே, உன்னாவ் கற்பழிப்பு வழக்கு என்பது உங்களுக்கு தெரியும். குல்தீப் சிங் செங்கார் இவன் எம்எல்ஏவாக ஆகின்றான். இதற்கு முந்தி இவன் பகுஜன் சமாஜ் கட்சியில், அதுக்கடுத்து சமாஜ்வாதி கட்சியில் 2 தடவை, பிஎஸ்பியில் 1 தடவை, இறுதியாக அயோக்கியர்களுடைய கடைசி புகலிடம் பாசிச பாஜக, அதில் சேர்றான். இவன் 15 வயசு பெண்ணை கற்பழிக்கிறான். கூட உள்ளவர்கள்லாம் சேர்ந்து, இவனுடைய சகோதரன் கூட உள்ளவர்களெல்லாம் சேர்ந்து கற்பழிக்கிறாங்க. அப்போ இதற்கு நீதி கேட்டு அவருடைய தந்தை வருகின்றார். அவரை நைய புடைக்கிறாங்க. அவர் இதை தாண்டி காவல்துறையில் போய் புகார் கொடுக்குறார். எல்லாம் திரைப்பட பாணியிலேயே இருக்குங்க. காவல்துறைக்கு போனால் காவல் நிலையத்திலேயே ஆளை அடித்து கொண்டாடுறாங்க. அவருடைய தம்பி நியாயம் கேட்டு வர்றாரு. அப்படி வரக்கூடிய கட்டத்தில் அவரை 12 வருடத்துக்கு முன்னால் உள்ள ஒரு விஷயத்தை எடுத்து, ஒரு குற்றத்தை எடுத்து அவரை சிறையில் தூக்கி போட்டாராங்க. அப்போ இந்த பெண்ணு தளரல்ல, தயங்கல்ல, துணிச்சலோடு வழக்கை சந்திக்கிறாங்க. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு கட்டத்தில் யோகி ஆதித்யநாதனுடைய வீட்டு வாசலில் போய் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உண்மையிலேயே தான் செத்து விட்டு போவோம் என்று தீக்குளிக்க முயற்சி செய்கின்றால், அப்போதுதான் ஊனமான, பலவீனமான, ஊமையான ஊடகம் பார்க்கின்ற விஷயம் வெளிச்சத்திற்கு வர்றது. சிபிஐனுடைய விசாரணைக்கு அவர் உத்தரவு போடுறார். இதுக்கிடையில் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டே இருக்கின்ற பொழுது வழக்கறிஞர், அதை போல் இந்த பெண்ணுடைய 2 அத்தைகள் எல்லாம் சேர்ந்து வருகின்ற போது திரைப்பட பாணியிலேயே ஒரு கனரக வாகனம் இவங்களுடைய வாகனத்தில் திசை மாறி வந்து முட்டுகின்றது. அதில் 2 அத்தைகளும் செத்து போகிறாங்க. இவங்க வக்கீல், இவங்க எல்லாம், இவங்களுடைய தாயார், இந்த பெண்ணு படுகாயத்துடன் தப்பிக்கிறாங்க. இதற்கடுத்து வழக்கு டெல்லிக்கு மாற்றப்படுகின்றது. அப்படி மாற்றப்பட்டு கடைசியில் இது, அதாவது 2019 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இவருக்கு தீர்ப்பு அளிக்கப்படுகின்றது. உயிரோடு இருக்கின்ற வரை அவருக்கு ஆயுள் கால தண்டனை என்று கொடுத்தாச்சு. இதை ஒரு நீதிபதி விசாரிக்கிறார். விசாரித்து அவர் ஒரு கிரவுண்டு எடுக்கிறார். அவர் என்ன கிரவுண்டு எடுக்கின்றார் என்று சொன்னால், இந்த பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அரசு ஊழியர்கள், இவங்களுக்கு என்று புது சட்டத்தில் 20 ஆண்டுகள் அவர்களை போக்சோ சட்டத்தில் உள்ள தள்ளணும். ஆனால் பழைய சட்டம் ஒன்று இருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் 7 வருஷம் இருந்தால் போதும் என்று 7 வருஷம் இவர் இருந்து விட்டார். அதனால் நான் விடுதலை செய்கிறேன் என்று விடுதலை செய்தாச்சு. வந்த உடனே எதிர்ப்பு கிளம்புது. இப்போ உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு வருகின்றது. அப்போ உச்ச நீதிமன்றம், இந்த உயர் நீதிமன்றம் என்ன பார்வை இதில் பார்த்திருக்கிறது, இது என்ன அடிப்படையிலான பார்வை? அப்போ இந்த புதிய சட்டத்தில் 20 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று வருகின்றதே, அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் அணுகியிருக்க வேண்டியதானே, இவர் ஏன் பழைய சட்டத்துக்கு போகிறாரு என்று உச்சநீதிமன்றம் கேட்டு வெளியில் வந்தவனை மீண்டும் உள்ளே தூக்கி போட்டு விட்டது. அப்போ இதில் இந்த நீதிபதி யார் என்று பார்த்தால், ஏற்கனவே டெல்லியினுடைய கலவரத்தில் உமர் காலித் சிறையில் இருக்கிறார் 5 வருஷத்துக்கு மேலே. அதுபோல் சர்ஜில் இமாம் என்பவர் உள்ளே இருக்கிறார். இவரெல்லாம் வெளியே வர முடியாத அமர்வில் இவரெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. இவர் தான் செங்காருக்கு கருணை அடிப்படையில் இங்கிருந்து வெளியில் விடுறார். இவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு தீர்ப்பு, ஒரு மிருகத்தை அங்கிருந்து வெளியில் விடுறாங்க. ஆனால் இந்த 2 பேர்களை இவர்களால் விடுதலை செய்ய முடியவில்லை. இந்த நீதிமன்றத்துக்குள்ள மதசார்பின்மை அடிப்படையில் அரசியல் சாசனத்தை பார்க்கவில்லை, இவர்கள் ஆன்மீகத்தை பார்க்கின்றார்கள். அதுவும் இந்துத்துவா போதித்த ஆன்மீகத்தை இவர்கள் பார்ப்பதனால நீதி பரிபாலனம் மொத்தமாக செத்து போய்விட்டது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. சட்டத்தினுடைய ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் மக்கள் இதற்காக வேண்டி ஜனநாயக அடிப்படையிலான, மதசார்பின்மை அடிப்படையிலான அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். அந்த வழியில் சென்றால்தான் இந்தியா காக்கப்படும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.